வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சம்மருக்கான மேக்கப் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ நான் எப்படி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன், எப்படி என்னோடய மேக்கப் லாங் லாஸ்டிங்காக, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீஸி ஆயிலி ஆகாமல் வந்து வச்சுக்கிறவங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அந்த சம்மரி மேக்கப் டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்த மேக்கப் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அட் சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரி ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ஆயில் ஃப்ரீ அந்த மாதிரி ஒரு மேக்கப் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆயில் ஃப்ரீ மேக்கப் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்துட்டு இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து இருக்கும். சீக்கிரத்தில் வந்து ஸ்கின் வந்து ஆயிலி அவங்களுக்கு வந்துட்டு போகாது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் ஃப்ரீ ப்ராடக்ட்டோட யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதான் வந்து ஃபஸ்ட்டு இது. செகண்ட் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லேயரிங் வந்து கொஞ்சமாக பண்ணிக்கிறங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மேக்கப் லேயரிங் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப மினிமலான மேக்கப் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிட்டால் நீங்கள் வந்து போதும். அதிகமாக வந்து போக தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மேக்கப் வந்து பண்ணும்போது பேஸ் வந்து அந்த கேக்கி பேச்சியாக போகிற அளவுக்கு நீங்கள் போடாமல் ரொம்ப ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான ப்ராடக்ட்ஸ், லிக்விடி ப்ராடக்ட்ஸ், டிண்டட் ப்ராடக்ட்ஸ், இந்த ஹைட்ரேட்டிங் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சீரம் பேஸ்ட் ப்ராடக்ட் நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மேக்கப்போட லேயரிங் வந்து மினிமலாக இருக்கும். அந்த சேம் டைம் நல்லா மேக்கப்போட எஃபெக்டாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா டோன்ட் ஸ்கிப் அ ப்ரைமர். ப்ரைமர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி சம்மர். ஸோ இந்த சம்மர் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். நல்லா ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீ ஃபினிஷ் வந்து கொடுக்கும். அந்த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸை வந்து ப்ளர் பண்ணும், இம்பர்ஃபெக்ஷன் வந்து ப்ளர் பண்ணும், ஒரு ஸ்மூதர் ஸ்கின் நமக்கு வந்துட்டு கொடுக்கும். அடுத்தது போடுற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நல்லா லைட் வெயிட்டாக நமக்கு வந்து வச்சிருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங் வச்சிருக்கும். அந்த சேம் டைம் லைட் வெயிட்டாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் ப்ரைமர் வந்து கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இல்லை ஆல் ஸ்கின் டைப் உள்ள ப்ராடக்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிப் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, எஸ் 2-3 இது சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ஸ்கின் டிண்ட் ஆர் வந்து பார்த்திங்கன்னா டிண்டட் மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி வந்து போய்க்கிறங்க. ஸோ நீங்கள் எந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டிண்ட் ஆர் பிபி க்ரீம், சிசி க்ரீம் இந்த மாதிரி நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கவரேஜ் ஒரு மீடியமான கவரேஜாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அட் சேம் டைம் ஸ்கின்னுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஒரு நேச்சுரல் சீம்லெஸ் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். மேக்கப் போட்டும் போடாத மாதிரி எஃபெக்ட் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் போராட்டா கூட இல்லை ஒரு டிண்டட் ஃபவுண்டேஷன்ஸ் ஆர் டிவி ஃபவுண்டேஷன், நாட் டிபி ஃபவுண்டேஷன், சீரம் பேஸ் ஃபவுண்டேஷன், ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி நீங்கள் வந்து போய்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கின்னை வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொஞ்சம் லைட் வெயிட்டாக காட்டணும், கவரேஜ் எனக்கு அந்த அளவுக்கு தேவையில்லைங்கும் போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டிண்ட் பிபி க்ரீம் எல்லாம் போகும்போது நல்ல ஒரு சம்மர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். மேக் ஷூர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்கின் மேட்சிங் ஷேட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட். அப்புறம் இந்த டிப் வந்து நெக்ஸ்ட் டிப் வந்து என்ன சொல்லி பார்த்திங்கன்னா, don't forget to set your makeup with powder. So setting powder is very very important in makeup. So setting powder வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷான ஒரு லூஸ் பவுடரோ, ஒரு மேட் ஃபினிஷான காம்பேக்ட் பவுடரோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்பை நல்லா செட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீ ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். க்ரீம் ப்ராடக்ட்ஸை நல்லா செட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் அண்ட் சீபம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு மேட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ மேக்கப்பும் உங்களுக்கு லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு பேசிக்கான ஒரு, அதாவது நான் அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நிறைய டிப்ஸ் வந்து இருக்குது. நான் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸில் வந்து இதுதான் வந்து நான் மேஜராக நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவேன். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா லிப் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா ஒரு மேட் லிப்ஸ்டிக், சாஃப்ட் மேட் லிப்ஸ்டிக் இந்த மாதிரி நீங்கள் வந்து போய்க்கிறீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரி போகும்போது உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து லிப்ஸும் நல்லா லைட் வெயிட் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் லிப்ஸ்டிக் வந்து போய்க்கலாம். ரொம்ப லோக்கலாகவும் போயிடக்கூடாது. அஃபோர்டபுள் வேணால் இன்சைட் எல்ஐடியில் போகலாம். கொஞ்சம் ட்ரக் ஸ்டோர் போனால் மேப்ளின், லாக்மி, ஃபேஸஸ் கேனடா அந்த மாதிரி போகலாம். கொஞ்சம் இந்த ட்ரக் ஸ்டோரில் கொஞ்சம் வந்து கூட உள்ள மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்போ, பேக் காஸ்மெட்டிக்ஸ் இதில் வந்து போகலாம். நீங்கள் ஹை அண்ட் போகிறா மேக் இதெல்லாம் நீங்கள் போகலாம், உங்கள் விருப்பம். பட் நல்லா ஒரு லாங் லாஸ்டிங் லிப்ஸிங்கும் போது லிக்யூட் மேட் ஒரு நல்ல சாஃப்ட் மேட் இந்த மாதிரி போகும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் க்ரீமி மேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஹைட்ரேட்டிங்காக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸ்டேயிங் போகிறோம் டீசெண்டாக அவங்க வந்துட்டு இருக்கும். டச்சப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட் வந்து கேளுங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.